டிவிக்கே வருவாங்க, நல்லது செய்வார். நாட்டு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பார், 100% ஜெயிப்பார். உதயநிதி இருக்கார். உதயநிதிக்கு வந்துட்டு துபாயில் வந்து கல்போர்சில் வந்துட்டு 3 பில்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு. அது எங்களுக்கும் தெரியும். ஏன் எங்களுக்கு தெரியாதா? நயன்தாராவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. துபாயில் போயிட்டு 3 பில்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் அதெல்லாம் மக்கள் பேச மாட்டீங்களா? நீ பண்ணுறதெல்லாம் மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் பொதுமக்களோ அதோ ஏதோ செய்கிறது வெளியே வர மாட்டேங்குது. நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு, அதை மட்டும் ஏன் எடுத்து வெளியே போடுறீங்க? 50,000 கொடுத்தாலும் நான் வாங்கிவேன். 50,000 கொடுத்தாலையும் நான் ஓட்டு காசு வாங்கிவேன். ஆனால் ஓட்டு போட மாட்டேன். இந்து கோயிலை ஏன் இடிக்கிற? இந்து கோயிலை ஏன் இடிக்கிற? உன் வீட்டில் ஒரு சாமி கும்பிட்றல, உன் வீட்டில் இருக்கிற கருப்பத்தை வந்து அவிச்சா நீ கம்முன்னு இருப்பியா? இந்து கோயிலை ஏன் இடிக்கிற? இந்து கோயிலை வந்து யார் விட்டார்? அப்போ விட்டார். பரம்பரையாக கும்பிட்டுனறேன் நான் இந்து. என் கோவிலை நீ ஏன் இடிக்கிற? ஒரு மக்களுடைய வகுத்தேர்சல் வந்து சும்மா விடாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, நீ பாவம் செஞ்சேன்னா இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். என் வீட்டில் 70 ஓட்டு இருக்குங்க சார், 70 ஓட்டும் அவருக்கு தான். இதுதான் சொல்லி நான் டிவிகேக்கு தான் நான் ஓட்டு கேட்டுனேன். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி டிவிகேவும் இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். டிவிகே தான். ஏன்னு கேட்டிங்களன்னா, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். எல்லா மக்களுமே டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்களன்னா, கொள்ளடிச்சது போதும். எத்தனையோ நாட்களாக கொள்ளடிச்சு அவன் தான் பணக்காரனாக இருக்கிறான். ஏழைப்பட்ட மக்கள் ஏழையாக தான் இருக்காங்க. ஏன்னா இதை வந்து நாட்டு மக்களுக்கு ஓட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் எல்லா வீட்டுக்கு வராங்க. ஆனால் மித்த டைமில் செத்தாலையும் வர்றதில்ல, அவன் இருக்கானா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேனுது. இதை வந்து மக்களை வந்து இதை கண்டிப்பாக கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும். மக்கள் நினச்சி ஓட்டு போட்டு ஆகணும். இந்த முறை யாரும் ஓட்டு போட வேணாம் அப்படின்றத தயங்காதீங்க, ஓட்டு போடுங்க, நல்லாலை தேர்ந்தெடுங்க. விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ 4-5 நல்ல திட்டம் நல்லதாக இருக்கட்டும். யார் யார் கொள்ளடிச்சிருக்கான்றதையும் சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப வரவேற்பானது. விஜய் வந்து பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்களோட ஃபேமிலி மேட்ரு. இதை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்மளுக்கும் கிடையாது. என்னோடைய ஃபேமிலியில் 1000 மேட்ரு இருக்குது. என்னை பற்றி பேசுகிறதுக்கு அதை வந்து தூக்கி போட்டு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான் மக்களுக்காக நான் என்ன வேலை செய்யணும்னு வந்திருக்கணும். அந்த வேலையை தான் நான் பார்க்குறேன். என் பிரச்சனையில் 1000 இருக்குது, அவங்க ஃபேமிலியில் 1000 இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாது. எனக்கு வந்து பொதுமக்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். எனக்காக நான் வேலை செய்யணும், என் மக்களுக்காக நான் வேலை செய்யணும்னு விஜய் சார் வந்திருக்காரு. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என் வீட்டில் 70 ஓட்டு இருக்குது. என் வீட்டில் இருக்கிற 70 ஓட்டுமே டிவிகேக்கு தான் விழும். ஏன்னா நான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 2க்கும் தான் நாங்கள் ஓட்டை பிரித்து தான் போடுவோம். இந்த முறை பிரிக்கவே மாட்டோம். 100% நாங்கள் பிரிக்க மாட்டோம். ஓட்டது பூராமே டிவிகேக்கு தான் போடுவோம். டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்க. எல்லாருக்குமே நான் கேட்டுக்கொள்கிறது அதுதான் நான் கேட்குறேன். இப்போ டிவிகே தனியாக நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 1000% ஜெயிப்பாங்க. 1000% கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. என்னன்னா எல்லா வீட்லேயுமே கவுன்சிலரு தலைவர் எல்லாம் ஏரியா பக்கத்தில் இருக்காங்க. ஏரியா பக்கத்தில் இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம வந்து இதை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது பண்ணாது போயிடுவாங்களா, இல்லை பேசாமல் போயிடுவாங்களான்ட்டு அந்த மனு அழுத்தம் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அந்த இதே பாதிபட்சமே வேணாம். டிவிக்கே வருவாங்க, நல்லது செய்வார் கண்டிப்பாக. இன்னொன்று இப்போ நடந்துன்னு இருக்குன்றாங்க. யார் ஆந்திராவில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் வந்து இங்கே விஜயோட பேசின்னு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தற்செயலாக போயின்னு இருக்குது. பேசின்னு தான் இருப்பாங்க. நம்ம பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு போயினே இருக்க வேண்டியதான். நம்ம என்ன ஒரு இலக்கோடு வந்திருக்குமோ அந்த இலக்கை நம்ம வெற்றி படணும், அது நம்மளுக்கு முக்கியம். அதுதான் நம்ம அதை ஒரு இலக்காக தான் வைக்கணுமே தவிர விஜய் சார் கிட்ட நான் போய் பேச முடியாது. ஆனால் பேசணும்னு நினச்சா நம்ம பேசலாம். ஆனால் இப்போதைக்கு பேச வேண்டிய நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நாட்டு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பார், 100% ஜெயிப்பார். இதுதான். நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்கள், நேற்று இங்கே நம்ம இதில் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நேற்று நடந்த விஷயம், அதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் எவனுக்கும் அருகதிக கிடையாது, எவனுக்கும் துப்பு கிடையாது. ஏன் துப்பு இல்லாமல் இருக்கீங்க? ஏன் பப்ளிக் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்குற நிலைமையில் நம்ம வந்துட்டோம். அதை கேளுங்க. யாருமே பயந்து நான் இப்போ என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரவட்டிக்கு நான் இறங்கி நான் போராடுறேன்ல, அடுத்தது ஒரு குடும்பம் வரவட்டிக்கு அந்த பிரச்சனையும் நம்ம இறங்கி போராடணும்ல. நாமளும் மனுஷன் தானே, அவங்களும் மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷர் தான். எல்லாருக்கும் ரத்தம் தான் வரும் உடம்புல, வேறு எதுவும் வராது.
என் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும், அது மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா உதயநிதி இருக்கார். உதயநிதிக்கு வந்துட்டு துபாயில் வந்து கல்போர்சியில் வந்துட்டு 3 பில்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு. 3 பில்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு. அது எங்களுக்கும் தெரியும். ஏன் எங்களுக்கு தெரியாதா? யார் வாங்கி கொடுத்தது? திரிஷாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது நயன்தாராவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நயன்தாராவுக்கு துபாயில் போயிட்டு 3 பில்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் அதெல்லாம் மக்கள் பேச மாட்டீங்களா? நயன்தாராவுக்கு உதயநிதி பில்டிங் வாங்கி நயன்தாராவுக்கு நயன்தாராவுக்கு பில்டிங் வாங்கி கொடுத்துருக்காராம் துபாயில். எல்லாமே நம்மளும் பேசப்படுது, எல்லாமே பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் ஒன்றாந்த வீட்டுகளில் எல்லாருமே உலகமே சிரிக்கலையா? நீ பண்ணுறதெல்லாம் மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் பொதுமக்களோ அதோ ஏதோ செய்கிறது வெளியே வர மாட்டேங்குது. நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு, அதை மட்டும் ஏன் எடுத்து வெளியே போடுறீங்க? இன்னைக்கு ஓட்டுக்கு 5000 கொடுக்குறாங்க திமுகல இருந்து. அப்ப கூட ஏன் நீங்க வந்து திமுக ஓட்டு போடாம 50,000 கொடுத்தாலும் நான் வாங்கிவேன். 50,000 கொடுத்தாலையும் நான் காசு வாங்குவேன். ஆனால் ஓட்டு போட மாட்டேன். ஏன் ஓட்டு போட மாட்டேன்னு வச்சுக்க, நல்லது எப்பயுமே ஜெயிக்கும் கடவுள். இன்னொரு விஷயம்னா, இந்து கோயிலை ஏன் இடிக்கிற? இந்து கோயிலை ஏன் இடிக்கிற? உன் வீட்டில் ஒரு சாமி கும்பிட்றல, உன் வீட்டில் இருக்கிற கருப்பத்தை வந்து அவிச்சா நீ கம்முன்னு இருப்பியா? இந்து கோயிலை ஏன் இடிக்கிற? இந்து கோயிலை வந்து யார் விட்டார்? அப்போ விட்டார். பரம்பரையாக கும்பிட்டுனார நான் இந்து. என் கோயிலை நீ ஏன் இடிக்கிற? நேற்று முந்தா நாள் திருச்சி மதுரையில் ஒரு கோயிலில் இருக்கிற இதை புறம் போய் சுரண்டி எடுத்திருக்கீங்க. இந்து கோயில், கிருஷ்ணர் கோயில். அதை ஏன் இடிக்கிற? ஏன் உன் வீட்டுக்கு சோறு இல்லை? அதில் எடுத்து தான் நம்ம சோறு சாப்பிட்ணுமா? அதை எடுத்து தான் நம்ம தின்னுமா? நம்ம தின்றது காசு இல்லை. அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு ஏன் சாப்பிட்றீங்க? எல்லா கவர்மெண்ட் எல்லாருக்குமே சொல்கிறேன், அரசாங்கம் கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சுன்னா, கோர்ட்டு எதுக்கு உத்தரவு போட்டுச்சு? இந்து கோயிலெல்லாம் பூரா முடிக்கணும் வந்துருங்க. இன்னொன்று, பரம்பரையாக வாழ்ந்துனுங்கிறான். 60 வருஷம் 70 வருஷமாக ஒரு வீட்டில் நான் குடியிருக்கேன். 70 வருஷமாக நான் குடியிருக்கேன் வீட்டில். அந்த வீட்டை வந்து இடிச்சேன்னா, இதை வீட்டெல்லாம் இடித்து நீ என்னத்தையா பண்ண போகிற? மக்கள் அந்த வீட்டில் இன்னும் நான் பெருசாக வாழணும், எவ்வளோ செல்வாக்கோட வாழணும், பசங்களுக்கு படிக்கணும். ஏழைப்பட்ட மக்கள் இன்றைக்கெல்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிற வட்டிக்கு, என் வீடு இல்லைன்ற வட்டிக்கு எனக்கு எவ்வளோ மனசு எரியும், வயிறு எரியும். அந்த ஏன் வீட்டை ஏன் இடிக்கிறீங்க? வீட்டை இடிச்சு என்ன ஏன் பண்ண போறீங்க? மக்களுக்காக தான் அரசாங்கம். மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா தான் நீ வந்து முன்னு நின்று இப்ப சொல்றாங்க திமுக தான் மக்கள் மேல அக்கறையா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு அக்கறையும் கிடையாது சார், எந்த அக்கறையும் கிடையாது. இது பாருங்க, இப்போ நம்ம மதுரவாய் பிரிட்ஜ் ஏறினீங்களா, நேராக போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை பில்டிங்கை இடிச்சிங்க. அவங்கெல்லாம் ஒரு மக்களுடைய வகுத்தேர்சல் வந்து சும்மா விடாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாரையும் விடாது. நீ பாவம் செஞ்சேன்னா இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம், உன் பேரனோ பசங்களோ பணம் இருக்குது நல்லா இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கிற பசங்களோ நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு வந்து எப்படி பிறக்கின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே பிரதர், ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். இலவசங்களை அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக இலவசம் கொடுக்கும்போது எதிர்த்து பேசின விஜய் அவர்கள் இப்போ இலவசம் அறிவிச்சிருக்காரு. இது எதுக்காக? இலவசம் அறிவிக்கல, இது இலவசம்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம்னா, மக்களுக்கிட்ட எவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சு தின்னுங்கிறாங்க. அந்த பணத்தை இவர் வந்துட்டாரன்னா அந்த பணத்தை கொள்ளடிக்க முடியாது, மக்களுக்கே செலவு பண்ணுறன்றார். இவங்க கொள்ளடிச்சு பேங்க்கில் போடுற பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுறன்றாரு. நான் எடுத்து என் வீட்டில் வச்சுக்கலன்னு சொல்லலை. இதெல்லாம் நான் கட் பண்ணி மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொடுப்பேன். வருஷத்துக்கு மாதம் 15,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கு கொடுப்பேன், ஏழைப்பட்ட பசங்களுக்கு. அதெல்லாம் சொல்கிறாருன்னா அது உண்மையிலேயே 100% ஏற்றுக்க வேண்டியான உண்மை தான். யாரும் வந்து இதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு செய்யணும்னு வந்திருக்காரு. 100% என் வீட்டில் 70 ஓட்டு இருக்குங்க சார், 70 ஓட்டும் அவருக்கு தான். இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் எவ்வளோ பேருக்கு நான் பேச முடியுமோ பேசுகிறவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணி இதுதான் சொல்லி நான் டிவி கேக்கு தான் நான் ஓட்டு கேட்டுனேன். 70 ஓட்டு உங்க வீட்ல இருக்குன்றீங்க, எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்க மாட்டாங்களா, என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு காசு வேணாம். நான் இது வரைக்குமே என் வீட்டில் வந்து எனக்கு தெரியாமல் காசு வாங்கிடுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 3 ஆண்டு 4 5 ஆண்டா போட்டுங்கிற ஓட்டு 1 ரூபா கூட நான் யாருக்கிட்ட ஓட்டு காசு வாங்கினதே கிடையாது. என் வீட்டில் ஏறி வந்து நான் உனக்கு 2000 கொடுக்குறேன் 3000 கொடுக்குறேன்னுவா. நான் என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு போகிறேன், நீ வந்து எனக்கு காசு கொடுக்காது. இல்லை எங்கள் அம்மா வாங்குறாங்க 1000 ரூபாய். அதோட சரி. ரேஷன் பொருள் வாங்குறோம். இல்லை நான் வாங்கலை, எங்களுக்கு வரல. ஏன்னா நாங்கள் கடை வச்சுருக்கோம், அதனால எங்களுக்கு வராது, எப்பயுமே வராது. டிவிக்கே தான் நான் ஓட்டு போடுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவிக்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் யாருக்கா இருந்தாலும். தேங்க்ஸ் சார்.